Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1097 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. பையன் அப்படியே பறந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சஞ்சி எப்படி ஏர் வாக் பண்ணி பறப்பான் அந்த மாதிரி நம்ம பயலுக்கு ஃபீல் ஆகுது. வேகாப்பங் பார்த்துட்டு என்ன தம்பி என்னோட இன்வென்ஷன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. ரொம்ப பிடிச்சிருக்குது, வேற லெவல் போங்கன்ட்டு செமையா என்ஜாய் பண்ணுவான். சோ ஒரு வழியா ஒரிஜினல் வேகாப்பங்க மீட் பண்ணிட்டாங்க. ஜுவல்லரி பாணிக்கு இவனை பார்த்த உடனே செம கடுப்பு. ஆனா ஒன்னே ஒண்ணு புரியல, என்னன்னா இவனோட மண்டை பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் அண்டா மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ஏன் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி கேட்பான். அது ரொம்ப பெரிய சைஸுக்கு வளர்ந்துகிட்டே போச்சாமா. அதை என்னால தூக்க முடியாம நான் வெட்டிட்டேன்பா. ஏன்டா அதென்ன முடியாடா வெட்டி தூக்கி போடுறதுக்கு லூசு பாயில என்னடா பண்ணி தொலைஞ்ச ஒழுங்கா சொல்றான்னு கேட்டா, நான் மட்டும் அதே மண்டையை அப்படியே வச்சிருந்தேன், இந்நேரத்துக்கு அது வானத்தையே தொட்டிருக்கும், அவ்வளவு பெரிய மண்டையை வச்சுக்கிட்டு சுத்தணுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் என்ன பண்ணீங்க, மண்டையை வெட்டினாலே செத்து போயிருவாங்களே, ஆனா நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களே, how it is possible அப்படின்னு கேட்கும் போது, நான் சாப்பிட்டது பிரெயின் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லும் போதே நாக கடிச்சுக்குவான். என்ன பண்றது, நாக்க உள்ள கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்பான், நான் சாப்பிட்டது பிரெயின் ஃப்ரூட், என்னால இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும், அதுவும் லிமிட்டே இல்லாம. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா அவன் எந்த அளவுக்கு அதிகமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கானோ அவன் பிரெயினும் அதுக்கேத்த மாதிரி பெருசாகிட்டே போகும். பட் அதுக்காக அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவனோட பிரெயின் வந்து அன்லிமிட்டட் கெபாசிட்டி, அப்படியே பெருசாகிட்டே தான் போகும். சொல்ல போனா இந்த உலகத்திலேயே இவனோட பிரெயின் தான் பிக்கெஸ்ட் பிரெயின். அண்ட் இன்னுமே அது க்ரோ ஆகிட்டே தான் இருக்குதுன்னு இவங்களுக்கு ஷாக் ஆயிரும். க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குதா அப்படின்னா அது இன்னும் இருக்குதான்னு கேட்பாங்க. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா முடிய வெட்டின மாதிரி சொல்லிட்டு இருக்க, மண்டைய வெட்டிட்டேன்னு முட்டா பையலன்னு திட்டின உடனே, டேய் நான் ஜீனியஸ்டா, என்னைய பார்த்து முட்டா பையங்கிற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவான். அவன் மண்டையில ஆப்பிள் மாதிரி வச்சிருக்கானே அது வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டனா. அப்ப உன்னோட பிரெயின் எங்க தான் இருக்குன்னு பார்த்தா மேல இருக்கு பாருங்க, பங்க் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு பெரிய ஜெயண்ட் எக், அதுதான் அவனோட பிரெயின் ஸ்டோரேஜ். எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்க. அதை விட்டு இவன் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதை பத்தி சுத்தமா கவலையே இல்ல. என்னடானா இவனோட பிரெயின் ஆண்டனா மூலியமா கனெக்ட் ஆயிருக்குது. அதான் நம்ம எல்லாம் கிளவுட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூகுள் டிரைவ் தான் இவனோட பங்க் ரெக்கார்ட்ஸ். நீங்க மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு மெடிசன் நாலேஜும் இருக்கான்னு கேட்டோம்னா, ஆமா எனக்கு எல்லாமே தெரியும். உடனே சாப்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவனுக்கு மெடிக்கல் நாலேஜ் தேவையாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க வேகாப்பங்க்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்கல்ல, அதான் நம்ம அட்லஸ். வாயிலேயே ஒண்ணு பொங்குன்னு வச்சாலே அவள மாதிரி மொத்தம் 6 குளோன்ஸ் இருக்காங்களாமா. அதான் நம்ம பார்த்தோம்ல அந்த 6 பேர் தான். இதை சொன்ன உடனே நம்ம ஆளுங்க ஐயா அப்படின்னா நீங்க ஷேடோ குளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவீங்களா, நீங்க நிஞ்சாவான்னு கேட்பானுங்க. ஆக்சுவலா வேகாப்பங்க் அவங்களை எதுக்காக உருவாக்கி இருப்பான்னா, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதுல ஷக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே காமாவும் நல்லவனாவும் இருப்பான். அடுத்து லிலித், அவ ஒரு ஈவில். அப்புறம் பாத்தீங்கன்னா எடிசன், அவன் பாத்தீங்கன்னா ஒரு இன்வென்டர். அப்புறம் பித்தாகரஸ், இன்குயரிங் மைண்ட், எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்றதா அவனோட வேலை. அடுத்து அட்லஸ், அவ ரொம்ப வைலண்டான பீஸுப்பா. அப்புறம் தான் யார்க், இவளுக்கு சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், தூங்கணும், இதுதான் வேலை. இப்படி 5 பேர்த்தோட ஒருத்த சேர்ந்தாதான் இவனோட மூளை. என்னடா சொல்ற, ஒரு அளவும் புரியலன்னு சொன்னா, அட இவன் எப்படி ஆண்டனா மூலியமா இவன் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கானோ அதே மாதிரி தான் அவங்களுமே கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் நாலேஜ் அன்னைக்கு ஃபுல்லா கத்துக்கிறாங்களோ அதெல்லாமே பங்க் ரெக்கார்ட்ஸ்ல போய் சிங்க்ரனைஸ் ஆயிரும். அவங்களோட பர்சனாலிட்டிஸ், மிஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதுல வந்து ஸ்டோர் ஆக இவனுமே அதை கத்துக்க முடியும் தானே. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க எல்லாருமே ஒரே பிரெயினை யூஸ் பண்றாங்க. அதனால தான் வேகா பங்க் ஓஹராக போயிருப்பாரு. ஆனா ஷக்கா சொல்லும் போது நான் போனேன்னு இருப்பான். ஏன்னா ஒரே பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்காங்களே. இதை கேட்டோன்னே மிச்சவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஆனா லூஃபிக்கு தான் ஒன்னும் புரியல. ஆக்சுவலா வேகா பங்கோட ஐடியா என்னன்னா, இப்போ இவனோட பிரெயினை இவங்க எல்லாம் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுமே ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கத்துக்கிற விஷயமும் பங்க் ரெக்கார்ட்ஸ்ல வந்து கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இதனால இவனும் டெவலப் ஆவான், அவங்களும் டெவலப் ஆவாங்க. என்ன நாளாக பங்க் ரெக்கார்ட்ஸ் அப்படியே பிச்சுக்கும். கடல் அளவுக்கு நாலேஜை கொண்டு வந்து என் நாலேஜை உலகத்துல இருக்க எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ற மாதிரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதே வேலையை தானே ஓஹராலையும் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆப்பு வச்சாங்கன்னா அடுத்து இவனுக்கு தானே வைப்பாங்க. உடனே சாப்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவன் மெடிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாமே. பட் இது அன்கன்வீனியன்ட்டா இருக்காதான்னு ஜிம்பைக்கு ஒரு டவுட். அதெல்லாம் இல்ல, நாலேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஜுவல்லரி பாணி செம்மையா கடுப்பாயிட்டா. உன்னோட சயின்டிபிக் நாலேஜுக்காக நீ எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவியாடா விளக்கன்னு. ஏன்னா அவங்க அப்பாவை டோட்டலாவே அவன் மாத்திட்டான்ல. அந்த கடுப்புல அவ பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பீம் சேபரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ண போவான். அவன் வேண்டாமா, அது ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆனது, அதை யூஸ் பண்ணாத நமக்கு ஆபத்துமா கேட்க மாட்டான். அதெல்லாம் இல்ல ஒர்க் ஆகுதும்பாலா. ஜிம்பை இருந்துட்டு வேண்டாம், இப்ப இவனை கொன்னினா இவனோட ஆளுகள்லாம் நம்மளை கொன்றுவாங்க, அதனால பேசாம சொன்னா கேட்க மாட்டான். எனக்கு அதை
பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னோட அப்பாவை நீ பழையபடி சரி பண்ணி குடுக்குற. இல்லன்னு சொன்ன இந்த சேபரை வாயிலேயே சொருகிடுவேன்பா. அத பத்தி எல்லாம் கவலைப்படல. அது ஒரு ஃபெயிலியர், யூஸ் பண்ணாதேன்னு தான் சொல்லுவான். இல்ல யூஸ் ஆகுதுன்னு மூஞ்சில சூடெல்லாம் வச்சு காமிச்சவனதான் மேட்ரா சொல்லுவான். மண்டு அது பீம் யூஸ் ஆகும், ஆனா அதை யூஸ் பண்ணினா பூச்சிகள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி இழுக்குமாமா. இத சொல்லும் போது அங்க இருந்து ஒரு பெரிய படையே பிச்சுக்கிட்டு வரும். இதை ஏன்டா இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு சொல்லி வாய மூடல. அத்தனை பூச்சி வந்து பாயின்னு பாய ஆரம்பிச்சிருங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஷக்கா நம்ம ஆளுல ஏதோ ஒரு லேப கூட்டு போனால அந்த இடமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. அம்மா இது என்ன ஏதுன்னு கேட்டா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல இத பாருங்கன்னு லூஃபியோட டீம் அங்க இருக்காங்கல்ல அதை காட்டுவான். அவங்க பூச்சி எல்லாம் புடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல நல்லபடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சவன தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. என்ன இந்த ஜுவல்லரி பாணி தான் பீதியில அப்படியே பேன்னு கிடப்பா. வேகப்பங்கு அவ யூஸ் பண்ண வெப்பன் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இப்ப நான் தப்பிச்சேன். பட் என்ன இருந்தாலும் அவன் நீ கொல்ல நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லன்னு சோகமாவான். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ரீசெண்டா போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டவொன்னா ஆமா. ஏன் என்ன மேட்டர்னு கேட்டவொன்னா கைடோ மாதிரியே அங்க இன்னொரு டிராகன் அப்பியர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டானே, அதெல்லாம் உண்மையானு கேட்பான். ஆமா அது மோமோன்னு சொல்லுவான். அப்பவே தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா பங்க் ஹசார்ல இருந்த அந்த ஃபெயிலியரான டெபிள் ஃப்ரூட் அவன் சாப்பிட்டிருக்கான்னு. என்ன மேட்டர்னா 20 வருஷமா கஷ்டப்பட்டு கைடோவோட பிளட் லைனை யூஸ் பண்ணி அவன மாதிரியே ஒரு டிராகனை உருவாக்கணும்னு உருவாக்குன டெபிள் ஃப்ரூட் தான் அது. ஆனா அது ஃபெயிலியர். அதனால தான் அவன் கைடோ மாதிரியே மாறினானா. பட் அதை சாப்பிட்டதுனால தான் அவனால ஃபயர் பிரெத் பண்ண முடியுது, செம ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது. லேண்ட் ஆஃப் ஆனோவையே அவன் தான் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானா பாருங்களேன். செம சூப்பர். உடனே சரி அந்த டிராகனோட கலர் என்னன்னு கேட்பான். அதுவா பிங்க் கலர். அங்க போய் கண்ணா பின்னா முட்டிக்குவான். ஏன்னா அதத்தான் அந்த ஆளு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்கான். கலர் எந்த மாதிரி இருந்தா என்ன, டிராகன் அதே அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்துருச்சு இல்ல. எதையெல்லாம் இந்த ஆளு ஃபெயிலியர்னு சொல்றான் பாத்தீங்களா, அதுலயே தெரியுது இவன் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு. அப்ப லூஃபி இருந்துட்டு நீ தான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்றீங்களா கொய்யால, இந்த ஜெயண்ட் ரோபோட் ஆக்டிவேட் பண்ணு, இதுவும் உன்னோட கிரியேஷன் தானேன்னு சொன்னா அவன் இல்ல இது ஒரு லெஜெண்டரி அயன் ஜெயண்ட், இத நான் உருவாக்கல, ஆனா இது 200 வருஷத்துக்கு முன்னாடி மரி ஜாய்ஸா அட்டாக் பண்ணதா கேள்விப்பட்டிருக்கானாமா. இப்படி இவங்க இங்க ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் சைஃபர் போல ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த எக்ஹெட் ஐலாண்ட நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ணி ஏகப்பட்ட ரோபோட்டுங்க வந்து நிக்குது. ஆனா அதெல்லாம் இவனுக்கு அசால்ட்டா போட்டு தள்ளிடுவானுங்களே. சரி எதுக்காக வரானுங்கன்னு பார்த்தா வேகா பங்க போட்டு தள்ளுறதுக்காகவாமா. இப்ப அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டாங்க, இந்த உலகத்துல இன்வென்ஷனுங்கிறதே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆகாது. அவ்வளவுதான். என்ன வேகா பங்க் 20 வருஷத்துல டெவலப் பண்ணது, அவன் இல்லன்னா ஒரு 1000 வருஷம் கழிச்சு டெவலப் பண்ணுவாங்க. சரி அந்த சைஃபர் போல ஆளு இதுக்கப்புறம் என்னென்னலாம் வில்லத்தனம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.